ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்னக்கா இவ திடீர்னு வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை பற்றி பேசுனதும் என்னன்னு தெரியலடி திடீர்னு வந்துட்டு போனால், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்ததுலேருந்து எதை பற்றி யோசிச்சுட்டே தாண்டி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறத கேட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத, சும்மா தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, பாட்டி அப்படியே வந்து காவேரியை பார்த்துக்கிட்டு வராங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் காவேரியை வயிற்ற தொட்டு பார்த்து, இங்கே பாரு கங்கா, எனக்கு என்னமோ இவ தான் மாசமாக இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்கிறத கேட்டு அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க காவேரி. பாட்டி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, வேற என்னடி சும்மா தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, விளையாட்டுத்தனமாக வந்து சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா காவேரி அப்படியே வந்து பயந்து போயிடுறாங்க. பாட்டி இதெல்லாம் சாரிடி பாட்டி அப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜய் காவேரிக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாரு. காவேரி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏதாவது கேட்டாங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நான் நல்லபடியாக சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன், நான் எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படிங்க இருக்கீங்க, இப்போ எல்லாம் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. அப்படியே ஏதாவது முடியலைன்னா கூட சொல்லுங்க, நான் அதாவது வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ ரெஸ்ட் எடு, உன் உடம்ப பார்த்துக்கோ, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்கிறாரு. அடுத்ததாக திடீர்னு பாட்டி இந்த மாதிரி பண்ணதை வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார் விஜய். இந்த தருணத்தில் வந்து சொல்கிறாரு, பேசாமல் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டா என்ன காவேரி, உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. என்னது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, ஐயோ நான் அதை சொல்ல வரல காவேரி, வீட்டில் உள்ளவங்களும் உன்னை வந்து நல்லபடியாக பத்திரமா பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைங்க, இப்போதைக்கு சொல்கிறதுக்கு சரி வராதுன்னு தான் நினைக்கிறேன், வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக சொல்லிக்கலாங்க, ஒன்றும் அவசரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி. பக்கம் வண்டியில் போயிட்டுருக்க யமுனா பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நிவின் கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. நிவினும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து பண்ணாமல் அமைதியாக வரதுனால பயங்கரமாக கோவமடைகிறாங்க. வாய் திறந்து எதுவும் பேச மாட்டிங்களா, நான் பாட்டி இப்படி உங்ககிட்ட கத்திட்டே தான் வரணுமா, ஆனால் நீங்கள் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி அமைதியாக வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கத்திக்கிட்டே வராங்க யமுனா. பாரி யமுனா, தேவையில்லாமல் இதே மாதிரி கத்திக்கிட்டே இருந்தேன்னா நான் அப்புறம் இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறத கேட்டு, ஆமாம் என்ன இறக்கி தானே விடுவீங்க, உங்களுக்கு காவேரி தானே முக்கியம், காவேரி மட்டும் தானே அங்கங்கே கூப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க. அதை கேட்ட நிவினால் வந்து பொறுக்கவே முடியல. போதும் யமுனா, வாயை மூடுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி நீங்கள் இவ்வளோ தப்பையும் வந்து பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஏதாவது சொன்னால் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, இன்னும் எவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு. ஆனால் இதே மாதிரி நிலைமை என்றைக்குமே நீடிக்காது. என்றைக்குனா ஒரு நாள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லி உங்கள் 2 பேரோட முகத்தினையே நான் கிளிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்ல போறிய, என்னன்னு சொல்ல போகிற, போய் சொல்லு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக தான் இருக்கீங்க போல், கிட்ட நான் இப்படி பேசுறதுக்கு பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோடய வந்து போயிட்டுருக்காங்க. அதாவது எதிர்ச்சியாக வந்து காவேரி வந்து யமுனா வந்து மீட் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் காவேரி மேலே உள்ள கோவத்தில் யமுனா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லி காவேரி கிட்ட வந்து சண்டை போடுறாங்களா இல்லையா, அதனால் காவேரி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன உண்மை அப்படின்றத வந்து யமுனா கிட்ட வந்து சொல்கிறாங்களா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.